எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. கடவுள் இப்பவே உங்க கண்ணு முன்னாடி வராரு. உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் தரேன். எவ்வளவு பணம், எவ்வளவு காசு, எந்த மாதிரி சொத்து மதிப்பு, என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதெல்லாம் உன் கையில வந்து சேரும்போது அடுத்த நாள் நீ இந்த பூமியில இருக்க முடியாது. இப்படின்னு ஒரு வரம் தரும்போது உங்களோட பதில் என்னவா இருக்கும்? எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தோட லைஃப் தான் முக்கியம். லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் இன் த வேர்ல்ட். லைஃப்னா என்ன? டைம். நிமிடங்கள், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் இப்படின்னு போகிறது தான் வாழ்க்கை. ஸோ டைம் தான் எல்லாத்த விட முக்கியம். கரெக்டா? ஸோ இப்படி இருக்கும்போது என்னோட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறீங்கல்ல, இப்படி ஒரு மாதம் நீங்கள் வாங்கிட்டு வர சம்பளத்தை ரோட்டில் பார்க்குற எல்லாருக்கும் 100 வச்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். கரெக்டா? இப்படி இருக்கும்போது இதை விட வேல்யூபிளானதான நம்மளோட டைமு. அந்த டைமை இன்ஸ்டாகிராமில் யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்கு 30 செகண்ட் 40 செகண்ட் 1 நிமிஷம் வச்சு செலவு பண்ணுறோமே. ஏன்னா நம்மளோட டைமோட வேல்யூ நமக்கு தெரியாத வர நம்ம டைமை செலவு தான் பண்ணுவோம். என்னைக்கு நம்மளோட டைமோட வேல்யூ நமக்கு தெரியுதோ அப்போ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம். செலவு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? மாதம் 1000 ரூபாய்க்கு போய் படம் பார்த்துட்டு வந்தோம்னா அது செலவு. அதே மாதம் 1000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லையோ எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி தான் நம்ம டைமோட வேல்யூ நமக்கு தெரியாத வர அந்த டைமை நம்ம செலவு தான் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்து. ஆனால் அதே நேரம் நம்மளோட டைமோட வேல்யூ நமக்கு தெரியும் போது நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டாக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரை கன்சல்ட் பண்ணுறீங்க. ஒரு 10 நிமிஷம் டாக்டர் நம்ம கூட செலவு பண்ணுறேன். அந்த 10 நிமிஷத்தோட வேல்யூக்கு தான் நம்ம மணியாக பே பண்ணுறோம். ஸோ இட் மீன்ஸ் அவங்களோட டைமுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த வேல்யூவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? அவர் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுனாலையும், அந்த சப்ஜெக்டில் அதிகமான செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுனாலையும், அதிக பாசிட்டிவ் அவுட்கம் கொடுக்கறதுனாலையும் அவரோட வேல்யூ கீப் ஆன் இன்க்ரீஸிங். அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அதே மாதிரி தான். அவங்க ஹார்ட்லி பே, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு அவருக்கு பே பண்ணப்படுது. ஸோ அவங்களோட டைமோட வேல்யூ அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க? இன்னும் அப்கமிங் டெக்னாலஜி எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனாலையும், கற்றுக்கிட்ட விஷயங்களை எஃபிஷியண்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுனாலையும், இப்படி எல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்களோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பிஃபோர் ஸ்டார்ட் டூயிங் எனிதிங் யூ ஹேவ் டு ஆஸ்க் த கொஸ்டின், நான் இதை பண்ணுறதுனால என்னோட டைமை நான் செலவு பண்ணுறேனா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேனா? செலவு பண்ணலாம் சில நேரங்களில், ஆனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம். செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட growth இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் ஒவ்வொரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேளுங்க, யோசிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின் பண்ணலை அப்படின்னா உங்களோட பிரெயின் யோசிக்காது, கிரியேட்டிவாக திங்க் பண்ணாது, என்ன பிரச்சனைங்கிறத ஃபைண்ட் அவுட்டே பண்ணாது. பண்ணுறதுனால கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணுற விஷயங்களை தான் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஹேபிட்டேட்டட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க, யார் கூட பழகுறீங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என்னதான் தினம் நீங்கள் வெள்ளை சட்டை போட்டாலும் இங்கே கூட பழகிற 4 பேர் மேலே தூசி அதிகமாக இருந்ததுன்னா அந்த தூசி உங்கள் சட்டை மேலே விழதான் செய்யும், நீங்களும் கரையாக தான் செய்வீங்க. ஸோ நீங்கள் யார் கூட பழகுறீங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் நான் நல்லது பண்ணணும், ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும் போதும்.